pepper and அந்த தேங்காவோட அந்த ஒரு நட்டினஸ் அதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ வீட்டில் வந்து சேம் திங் ஐ ட்ரை டு ரீக்ரியேட் வித் அவர் இந்தியன் ஃப்ளேவர்ஸ். ரோஜா சாஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு பார்த்து ரோஹா அப்படி அதுக்கு பதிலாக ஐ மேட் டொமேட்டோஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு ஐ மேட் த சட்னி. தென் மின்ட் கர்ட்ஸ் ஒன்று பண்ணினேன். அண்ட் மேங்கோ எல்லாம் போட்டு மேங்கோ க்ரீன் சில்லிஸ் ஓரியண்டர் எல்லாம் போட்டு அந்த சால்சா. தென் பன்னீரை வந்து நல்லா ஸ்மோக்கியாக ரோஸ்ட் பண்ணிட்டு அது உள்ளே போட்டு டாக்கோஸும் பண்ணினேன். அட் ஹார்ட் வி ஆர் நம்ம தமிழியன்ஸ். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் கொஞ்ச நாள் நம்ம சாப்பாடு சாப்பிடலைன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் கேட்கும் இல்லையா. ஸோ ஐ ட்ரைட் இந்தியனைசிங் த ஹோல் திங் அண்ட் திஸ் இஸ் வாட் இட் கேம் அவுட். ஃபாரின்ல போய் சாப்பிட்ட விஷயத்தை நம்ம ஊர் மேட்டர்ல சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் போலாம். கௌஷிக் சார், இங்க வந்து ஒரு 15 பீப்புளுக்கு சேர்த்து சமைக்கிற அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அடிக்கடி நீங்க வந்து இந்த லாஸ்ட் 4 வீக்ஸா டிஸ்அட்வான்டேஜ் வினரா இருக்கீங்க நீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எனக்கு ஆக்சுவலி வீட்லயே நான் 15 பேருக்கு தான் சமைப்பேன். ஸோ இன்னைக்கு என்னாச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி அனுப்பிச்சாரு, எப்போ பண்ணாலும் நீ நிறைய பண்ணாதே, கொஞ்சமா பண்ண, என்ஜாய் பண்ணி பண்ண, யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். மறுபடியும் 15 பேருக்கு. ஸோ நிறைய பண்ணது இட்ஸ் நாட் a problem for us. Very refreshing taco. The crisp bite, the roja sauce, all of that is kind of really good. But Mexico வந்து yogurt based sauce they make a salsa, a chili chili but I like your crisp. In fact, it's very refreshing taco. And in the mango belt, மாற்றி we've been sipping it. ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக ஒரு சோடா ஒரு லிக்விட் ஸ்பைஸ் ஸ்வீட் நைஸ். really like good job. ஓகே, சோ ரெண்டு பேருமே ஜட்ஜஸ் சூப்பரா கமெண்ட் வாங்கிருக்கீங்க. இந்த காம்படிட்டிவ் வீக்ல உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க் யூ ஃபார் தி டேஸ்டிங். நம்ம அடுத்து கூப்பிட போறது ராஜு அண்ட் வே. இந்த டிஷ் சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம் ராஜு? இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிஷ். அதெல்லாம் இந்த நீலகிரி மாவட்டத்தில் மசனகுடியில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு இங்கேருந்து பைக்லையோ கார்லையோ அந்த கதை எழுதுறதுக்கு ஏதோ ஒரு இங்கே போகிறோம், அதுக்காக போகிறோம். அந்த குளிரான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிளைன்ஸ்லேருந்து அந்த ஹில்ஸுக்கு போவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து ஹில்ஸ்லேருந்து என்ன கொடுமை சார் இது, என்னடா நீ குளூர்ல இருந்து இவ்வளவு வெயிலான இடத்துக்கு வர்றீ அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த ஃபாரின் மாதிரி வெள்ளூர்ல வந்து காலேஜ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட் நான் தெரியுது நீ எங்க வர எதுக்கு வெள்ளூர் வரேன்னு இல்லையா. சாயந்தரம் 6 மணிக்கு வெள்ளூர் கோட்டைக்கு ஆப்போசிட்ல அந்த மற்ற விஷயங்கள் எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரி இந்த மீன் சேமியான்றது பயங்கர ஃபேமஸான ஒரு ஆமா. நீங்க அந்த குளிரை மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீலகிரி இது எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன் யூனிக்னு சொல்றேன் அப்படின்னா இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா வேலூர்ல இருக்க கோட்டையை சுற்றி அகழி அந்த அகழி வந்து இந்தியாவிலே அகழி இருக்கிற ஒரே ஒரு கோட்டை வெள்ளூர் கோட்டை தான். அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மீனை தான் வந்து சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி மீன் பிடிச்சு அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு இங்கே இருப்பேன் அதை பண்ணிட்டு மார்க்கை குறைச்சிட்டு அந்த சேமியாவில் வந்து
இந்த சார்கோல் செஞ்சு ஒரு சீட்டில் போட்டு கபாப் ஒரு மேக்கர் அதில் கீரை பொடி பண்ணி போட்டுருக்கீங்க, அதில் வந்து கொத்தி விட்டுருக்கீங்க. அந்த ஃப்ளேவர் காரம் Thank you. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வாரத்துல வந்து நீங்க வந்து இந்த டிஷ்ஷை ஏன் சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் சுத்தி இப்படிப்பா போட்டுக்கிறேன் எல்லாரும் சரி அவன் போட்டு வைக்கிறதெல்லாம் நம்ம போடணும் அதனால இடியாப்பம் பாயா மாதிரி போடும். பாயா ஆட்டுக்கால் பாயா வந்து என்னுடைய சிக்னேச்சர் டிஷ். ஆமாம், எனக்கு இந்த ஸ்பென் ஒரு 2 hours கூட வெந்தெடுத்தோம். அதாவது ஆட்டுக்கால் வெந்தெடுத்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஆக்சுவலாக இடியாப்பம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், திக்காக வரும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லேசாக சூப்பராக பண்ணிட்டீங்க இடியாப்பம். அதில் பீட்ரூட் இடியாப்பம், புதினா இடியாப்பம், ஒரு இன்னோவேஷன் எதுவும் சொன்னோம், அதில் ஒரு 2 இன்னோவேஷன் கொடுத்துருக்கீங்க. செம்மையாக ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கால் பாயா, அந்த பாயாவை எடுத்து அந்த எலும்பை எடுத்தாலே அது அப்படியே பிஞ்சு வருது. அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்பிட்டா குக் ஆகிருக்கு. அதை எடுத்து வாயில் போட்டால் அந்த மீட் வந்து அப்படியே உள்ளே வந்து வலிக்கிட்டு போகும். ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் எனக்கு இடியாப்பம் சாப்பிட்றது உப்பு பத்தல, கொஞ்சம் இருந்தால் இன்னுமே சூப்பராக ஒரு அட்டகாசமாக இருந்திருக்கும். இடியாப்பமும் அந்த பாயாவும் செம்ம காம்பினேஷன், சூப்பராக. சூப்பர். சமனா, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? மட்டன் கப்பா இது கப்பா அந்த மாதிரி பேர் வந்து பால் கப்பா பால் மட்டன் மடிச்சது. இது ஆக்சுவலி என்னோட வீட்டில் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கேன். ஸோ ஆனால் அப்போ வந்து இந்த பால் போட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ கேரளாவில் எப்போவாது போனால் நான் அந்த பால் கப்பா ட்ரை பண்ணுவேன். இந்த டிஷ் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கனால தான் நான் அது பண்ணியிருக்கேன். பால் கப்பா இஸ் வெரி நைஸ். மட்டன் வளர்த்தியது டேஸ்ட் ரொம்ப நல்லா. அது வளர்த்தியதுக்கு ஒரு நியாயப்படுத்திருக்கீங்க, அதோட நல்லா போகுது. அது ஒரு சால்சா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்க சார், அதுவும் நல்லா இருக்கு. ஒன்லி மை ட்ரீட்மெண்ட் ஆஃப் திங்கர் மட்டன் வந்து கொஞ்சம் டைட்டு ஓவர் குக்காக இருக்கு. சாப்பிடும்போது அது நார்மலாக வருது. அது மாத்திரம் இல்லை அப்படின்னா வாட் இஸ் திஸ் சப்போஸ் டு பி? சுலைமானி வாட் இஸ் சல்மான் டீ? நம்ம சுல்தான் இருக்காங்க, அவங்க எங்க 2 சொன்னாங்க இருக்கு. இந்த டிஷ்ல இங்க ட்விஸ்ட் கொடுக்கல, பட் ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கீங்க சொல்லலாம். இல்ல கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ட்விஸ்ட் என்னன்னு காட்டுங்க சார். இங்க இருக்கு, அப்படி இருக்கு. இது ஒயிட் தான், பேபி ஒயிட் தான். எப்படி பேபி ஒயிட் தான்?
வீட்டுல அந்த விஷயம் அப்பா ஃபாரினர் பேசுனா பேசி விடுவாங்க. ஸோ ரெண்டு டீமுமே வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. வெயிட் பண்ணி ஸ்கோர். நீங்க நம்ம அடுத்து கூப்பிட போறது முதல்ல சௌந்தர்யா, நந்தகுமார் and சகல். யூடியூப் பண்ணுவாங்க என்கிட்ட இப்படிதான் கட்டணும் ரைஸ் ஆன ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஜெனரலாவே நான் அதாவது ஊருக்கு போனா என்ன ஃபுட் எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டு நான் சாப்பிடும்போது நாசிர் அம்மா சொன்னாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபுட் இந்த ரெசிபி பேர் வந்து ஒட்டக் ஒட்டக் அண்ட் வந்து எக்கம்ப்ளஸ் சாம்பார். ஸோ இதுல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்த வகையில எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அண்ட் மலேசியாவோட ஸ்ட்ரீட் ஃபுட் பா. எனக்கு என்ன பிடிச்சிக்குதுல அப்படின்னா இந்த மசாலா நல்லா இருக்கு. அதாவது ஒன்னோட ஒன்று ஜெல்லா இருக்கு. யூ புட் ஃபிஷ், ப்ரான் as well as the அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு அதை பிடிச்சி அது மசாலா போட்டு அது நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இறையில கட்டி and then நீங்கள் ஸ்டீம் பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு ஹோம்லி ஃபுட். நம்மளாம் வச்சு யூ டோன்ட் கெட் எனிவேர் எக்ஸப்ட் மலேசியாவில். எப்படி இருக்கு அப்படின்னா டாப் நாட்சாக இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீட் ஆல்மோஸ்ட் அபவுட் 50 years I go to there to that. One of the best dish you have given to Malaysia. Accept you. அதுவும் அந்த சம்பளோட சாப்பிடும்போது வேற லெவல், வேற வேர்ல்டில் அந்த அளவுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு தி காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், அந்த காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் நல்ல ஜெல்லாக இருக்குது. நல்ல ஜெல்லாக இருக்குது. அந்த மசாலா ஏறிக்கு இருக்குது. உப்பு கூட வந்து குறைவில்லை, பக்காவாக இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த இலையில போட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது ஒரு 5 பீஸ் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் கொடுத்துருக்கீங்க. Very nice, very nice, very nice. Thank you, thank you. Your cooking level every day is increasing. அதாவது அந்த பால் ரீசெண்டாக இருக்கு. வெரி நைஸ். ஸோ அடுத்ததாக அதுல வந்து சீ ஃபுட்டோட சிக்கன் ஆட் பண்ணி உள்ள சீஸ் வெஜ் பண்ணிடுவோம். மதுமிதா, நீங்க ஜட்ஜஸ் ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. 3 பேரும் வேற லெவல்ல பாராட்டிருக்காங்க. உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நந்தகுமார், நீங்க சொல்லுங்க, இந்த டிஷ்ஷை இந்த சேலஞ்சில் ஏன் நீங்க பண்றீங்க? அதாவது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ வந்து இதில் வந்து ஜெயிக்க மாட்டேன், வாழ்க்கை வந்து தோற்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் விவசாயம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை நான் சாப்பிடும்போது நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். அதனால தான் நான் ஆரம்பித்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நான் வளர்க்குற கோழி, அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து மலைப்பூண்டு, காட்டில் இருக்கிற மலைத்தேன், இந்த இதெல்லாமே பேம்பு பேஸ்கெட்டில் தான் வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. வந்து இந்த பேம்பு பேஸ்கெட்டில் வந்து நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பேம்பு பேஸ்கெட், இந்த பேம்புல செய்கிற கைவினை பொருட்கள் சின்ன செடி இருக்கும். அது வந்து பேம்பு பிளான்ட். பேம்பு பிளான்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயத்தில்
கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பேம்பு பிரியாணி பண்ணுவோம். அதனால ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான மரம் வந்து பேம்பு. ஸோ இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸோ எல்லாருக்கையும் இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் கேட்டேன். இந்த காரணம் ஒரு சூப்பரான காரணம் இருந்துச்சு. தேங்க்யூ வந்திருக்குமார். ஓவர் டு சப்ஜெக்ட் சார். அதான் பியூட்டிஃபுல். பல டிஷ்ஷஸ்ல இது ஒன் ஆஃப் யுவர் பெட்டர். அதனால ஃபார்வர்ட் டு இது ஒரு நல்ல அர்த்தமா பார்த்து எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் கட்சி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்து சூப்பரா நீங்க முடிச்சீங்க. ஜஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஜஸ்ட் வெயிட்டிங் டு see the score. பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியா எலிமினேட் பண்ணது வந்து கஞ்சா கருப்பண்ணா. அவரை தொடர்ந்து நடக்கிற ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் வீக் எல்லாரோட ஸ்கோர் போர்டும் 0-2. இன்னைக்கு தான் திருப்பி மாமா our clock matrix again to cyber dark மொத்தம் 8 பேர்ல கடைசியில இருக்க 2 பேர் எப்படி நம்ம டேஞ்சர் ஜோன்ல விட்டுருவோம். ஸோ அவங்கள விட்டு கௌஷிக் சார் 6வது இடத்துல இருக்க அந்த குக் யாரு? 6வது இடத்துல இருக்கிற அந்த குக்கு பிரியாதான். dark adilla nano 22 பாயிண்ட்ஸ் எடுத்து 6th பிளேஸ்ல இருக்கீங்க பிரியாதா. bonus கோல scarf rusted gear அடுத்ததா வந்து cyber மூணு பேரை நான் ஃப்ரெண்ட்ல கூட போறேன். லெட்ஸ் கோ. rusted gear cyber rusted gear cyber என்னடா இருந்துச்சு rusted gear அவங்க திருச்சங்க 15 பேர் சமைக்கணும். In spite of all the hard work, எல்லாம் சேர்த்து the first place வாங்குறவங்க quantum அது வந்து 5 அது மட்டும் பார்த்து சைபர் கிறிஸ்டல் சைபர் கிறிஸ்டல் டார்க் சைபர் கோர் இருக்கணும். சைபர் கிறிஸ்டல் அதுக்கு குவாண்டம் சிம்பல் சைபர் கிறிஸ்டல் சைபர் கிறிஸ்டல் போன வாரமே சொன்னோம். அப்போ ட்ரெஸ்ஸிங் இருக்கு பாதிட்டே இருக்காரு. இந்த வாரம் அப்போ சொன்னது இன்னைக்கு ஏதோ ஆசைப்படுற மாதிரி சைபர் கிறிஸ்டல் பேலன்ஸ் அப்படின்னா நான் C% பண்ணிருக்கேன். பதினஞ்சு கீ இருக்குல்ல பழம் எல்லாருமே முடியும். அதுக்கப்புறம் கோமாளிஸ் சத்தியமா சொல்றேன். கோமாளிஸ் வந்து எல்லாருக்கும் நான் அவ்வளவு லவ் கொடுக்குறேன். ஏன்னா என்னை வந்து இது சொல்லுவாங்க என்கிட்ட அன்பா பேசுவாங்க. தேங்க்யூ உண்மையா சொல்றேன். அப்போ சொல்றேன் சார் நாங்கள் ஒரு குடும்பம். சௌந்தர்யா உண்மையா நான் ரொம்ப பயந்தேன். ஆனா அவளுக்கு ஒரு லக்கிச்சாப்பா வேற லெவல் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்கன்ற ஹாப்பினஸோட செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தலாம்.
10 தாட்டி எனக்கு ஆச்சு ரெட் நைட் நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் டேஞ்சர் ஜோன் போறதும் அதுல அடிச்சு தூக்கி டாப்ல வரதும் 2 பேருக்குமே புதுசு இல்ல. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுப்பீங்க அப்படின்னு 2 பேர் மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்காகவும் ஒரு பெரிய கேட்சல் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் கிவிங் யுவர் பெஸ்ட். ஓகே ஸோ இந்த வாரம் என்னோட ஒரு பையன் மதுமிதாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டன் ஹார்ட். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் 30 பாயிண்ட் அடிச்சு லீடர் Physical Talapagati Legendary Biryani மற்றும் KAG Tiles ஸ்பெஷல் பார்ட்னர் ஹட்சன்கர். எதிர்பாராதது எதிர்பார்க்கல அப்படின்றது பிக் பாஸ் மட்டும் கிடையாது, நம்ம குக் கோமாளிக்கு தான். ஏன்னா போன வாரம் சுபாப்தீப் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வாங்கவே இல்லை அப்படின்ற ஒரு குக்கு பட் திடீர்னு வாங்கிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த வாரமும் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் எதிர்பாராத ஒருத்தங்க தான் சொல்ல போறேன். நம்ம செல்ல குட்டி பட்டுக்குட்டி கண்டிப்பா வாங்கப்பா.
செல்லங்களா வெல்கம் டு தி ஷோ. நீங்க வந்து அண்ணா கூட்டு போயிட்டு என் கூட பத்திரமா இருக்கும். ஏன்னா இது நீங்க சிக்குவாங்க தனியா போயிடும். அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நிறைய அனிமல்ஸ்னா இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே இன்னைக்கு ஒன்று முடிச்சு ஏன் சாப்பிடுறீங்க? உங்களுக்காக நீங்க சமைச்சு ஏன்னா வெளில குடிச்சலாம் ஐ திங்க் இன்னும் ஒரு கீ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 key. ஏன்பா ரக்ஷன் சொல்லுங்க. இது குழந்தைகளே சின்ன குழந்தைங்களாம் பாருங்க டீச்சரா பேண்ட் போட்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு சர்வதேச மீடியால இப்படி அதிகமா கிட்ஸ் ஸ்பெஷல் வாரத்துனால நம்ம ஒரு கிட்ஸாவே வந்து ஓகே ஓகே நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரினா ஓகே. சோ இந்த வாரம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் ஸ்பெஷல் வாரம். ஸோ அழகான செல்லங்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்படியே அங்கிருந்தே குழந்தைங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஸோ என்னன்னா குழந்தைங்களாம் செட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு யோசிப்பீங்க. இவங்களை வச்சு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்றேன். சொல்லுங்க சார். ஸோ லட்சுமி மேம் நீங்க மேம் ஹேர் ஸ்டைல ரொம்ப புதுசா இருக்கு. இது என்ன மாதிரியான வாரம் சொல்லுங்க. குழந்தைகளுக்காக குழந்தைகளோட கூட உருப்படியா மனப்பாடம் ஒரு கிலோ சாக்லேட் வாங்கி ஒட்டிட்டு வந்துருக்காரு. சில்ட்ரன் ஸ்பெஷல் வந்துருக்காங்க இன்னைக்கு. நம்ம வந்து இன்னைக்கு இவங்களை வச்சுதான் அதனால இந்த அந்த குழந்தைங்களுக்கு ஆங்கரே தெரியாது. யாருக்கும் பயமே இல்லை அவங்களுக்கு. இவங்கதான் டைட்டிலே வின் பண்ணுவாங்க. ஆனா இவங்களே நம்ம பார்த்தா ஓவரா பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு பாடம் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே இன்னைக்கு போறமே இல்ல பட்டிக்கு பாயிரவேன் ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த இம்ப்ரெஸ் பண்றது. அதெல்லாம் ஒரு ஷோல வந்தாச்சு, ஜட்ஜும் வந்தாச்சு, கோமாளியும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் ஏன் கூட்டு வந்திருக்கோம்? இவங்களால தான் பேரிங்கே இருக்கு. சூப்பர். ஐயோ குழந்தைலாம் கழவன் மாதிரி. ஸோ இப்போ இங்க வந்து ஒவ்வொரு குக்கா இங்க இருந்து ஒரு குழந்தைய சூஸ் பண்ணணும். அந்த குழந்தை கிட்ட டைரக்டா
நீங்க வந்து பேரை சொல்லக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ள இருக்கேன்னா அக்ஷனை போய் நீங்க கூப்பிட்டு வாங்க சொல்லக்கூடாது. அங்க இருக்கிறதுல அழகா, அறிவா, ஸ்மார்ட்டா எல்லாருமே அப்படிதான் இருக்கும். குழந்தைய கன்ஃபியூஸ் ஆயிடுமா? அந்த மாதிரி என்னோட அங்க அடையாளத்தை சொல்லி எப்படி நீங்க சொல்றீங்களோ அந்த மாதிரி உள்ள இருக்க இது மட்டும் தான் சொல்லணும். கோமாளியை பத்தி நான் சொல்றேன். இப்ப ராம தம்பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ராம தம்பி எப்படி கண்டுபிடிக்கிறது? ராம தம்பியா? ஏய் நான் சொல்றேன். அந்த பூமர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவன் ராம சொல்லலாமா? சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. ராமன் சொன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை. பேர் சொல்லக்கூடாது. ஸோ டைரக்டா பேரே சொல்லாம உள்ள இருக்க உங்களுக்கு தேவையான கோமாளியோட ஏதாவது ஒரு அங்க அடையாளம் சொன்னீங்கன்னா அப்பதான் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ண போறோம். குழந்தைங்க போய் அழகா அப்படி கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் இப்படிதான் நடக்க போகுது. Are you all ready? So first பேரிங் யாரா? நீங்க வரீங்க சபானா. சூப்பர் சபானாவா? இல்லம்மா சபானா சொல்லிடுறேன். என்ன சொல்லுது பாரு, ஒருவேளை எனக்கு சொல்லிச்சா இன்னைக்கு வந்து உண்மையா இல்ல ராஜுதான் சபானா நீங்க எந்த குழந்தை டெஸ்ட் பண்றீங்க? இந்த பாப்பா சச்ச பில்லிங் பேர். எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் புகழ் மாதிரி ரொம்ப கெட்டப்ல இருப்பான். இவங்க கெட்டப்ல இருக்கவங்க கூட்டு வாங்க. அவங்க கரெக்டா கூட்டு வருவாங்க. என்னை வச்சு ஒரு காமெடி பண்ணலையே. அதிகமா வர லாங்குவேஜ் வந்து மலையாளம். இது பேரிங் சூப்பரா நடக்கணும்னா நீ சொல்றது கரெக்டான அடையாளம். அடையாளம். நம்ம உங்க பேரு ருக்ஷானா. ஓகே ஷபானா நீங்க ருக்ஷானா நீ அங்க போயிட்டு அந்த அக்கா என்ன சொல்றாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோ. ஓகே கோமாளி கேட்கறது என்ன ஆஃப் பண்ணிட்டேன். ஏய் என்னடா? So, ருக்ஷானா நீ என்ன கிளாஸ் படிக்கிறா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். இங்க நம்ம ஷோல வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கல. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியும்? வாங்க. ஓ அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? சபானா இருக்கு. பட் இவ்வளவு பேர்ல உங்களுக்கு ஏன் சபானாக்காவை பிடிக்கும்? வெரி குட். இது கட் பண்ணாம போடுங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? இது ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே சபானா you tell us what is the issue. See who is the woman? இப்போ என்னையும் உன்னை மாதிரி அங்க ஒரு பாப்பா மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஐயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து பார்த்தாலே தெரியும் உனக்கு பாப்பா மாதிரி இல்லையா? சரியா? நல்லா பார்த்துக்கோ. ருக்ஷானா என்ன நிறைய ருக்ஷானா ஒரு பெரிய கை. சரி இது சொல்லு, அங்கிள் இருக்காங்க ஆண்டி இருக்காங்க. ஆண்டியா? என்ன சொன்னாங்க? சூப்பர்மேன் பேண்ட் கிழிச்சிரும். உனக்கு யாரை பிடிச்சிருக்கீங்களோ அவங்களை கூட்டிப்பாங்க. ஆனா ஜாலியா இருக்கும். இங்க ஒரு பாட்டி ஒளி நடக்கிறது. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. யார் வந்து பாரு. So, Shabana சொன்னா
ஆயுதத்தை வச்சு ருக்ஷானா உள்ள இருந்து எந்த ஒரு கோமாளியை கூப்பிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். நல்லா மூஞ்சிய 34 போட்டு தேய்ச்ச மாதிரி இதாயிடுச்சு. நல்லா பிரைட் ஆன மூஞ்சி. எப்படி கூட்டு வந்த இவங்க பாப்பா நான் யாரும் சொன்ன கூட்டு அழகா இருக்கேன்னு சொன்னா கூட்டு வந்துட்டான். உடனே கத்தி வரத கண்டுறாங்க. அப்படியா? ஆமா. அதே மாதிரி சபானாவும் புகழ்ல ஒரு பளபளப்பா இருக்காங்க. அதே அவஸ்தான். ரெண்டு பேர்லாம் பொண்ணு இருக்கிறது. ருக்ஷானா இவங்களை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க தான் பாப்பா மாதிரி அழகுல அவங்க அம்மா அம்மானால புள்ள கூட்டு போயிடுச்சு. சரி சேம் ஏஜா இருக்காங்களே கரெக்டா சின்ன பையன்லாம் ஏமாந்து எனக்கு கடிச்ச பேர் எனக்கு கிடைக்கல. அவங்க ஃபீல் பண்ணதா தெரியல. ஒண்ணு சத்தியமான கடைசி பசங்க இருக்காங்க. எல்லாம் சென்சி கிட்ஸ். அவங்க சத்தியமான தெரியுமா? சத்தியமான தெரியாது. பரவாயில்ல. இந்த பத்திமலை கூட கூட பண்றாங்க. வாரியம் பொம்மை பண்றாங்க. அதெல்லாம் சுத்தமா தெரியாது. இதான் பரவாயில்ல. வாரியம் பொம்மை பண்ண ஊப்பாதே தெரிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த பேரிங்ல இந்த சபானா எதிர்பார்த்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் பல வாரம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னுவாங்க. அது ட்ரை பண்ண யாராலும். ஸோ இன்னைக்கு உங்களோட பேரா இருக்கு கோமாளி இஸ் சுனிதா. இன்னைக்கு இந்த குக்கிங் ஃபுல்லா உங்களோட டிராவல் பண்ண போற குட்டி இஸ் ருக்ஷானா. சரிப்பா அந்த பிள்ளை ஏதோ ஃபீல் பண்ணுங்க. நீங்கப்பா ஏதோ அவசரம் வந்தா டயப்பர் இல்லாம குழந்தைங்க வந்து ஒரு மூஞ்சி எடுத்தாங்க. ஒரு சபானா ஒரு சோபனா ஒரு சோபனா ஒரு ரவீனா அந்த மாதிரி போயிடுவோம். அடுத்ததாக ஹாரிங் கூப்பிட போறது லக்ஷ்மிமா. யாரை கூப்பிடலாம்? நானே நீ மேடம் பாப்போம் குழந்தைங்க நடந்துருது. இப்ப வந்து அவங்க என்ன க்ளூ கொடுத்தாங்க அந்த அடையாளம் கரெக்டா சொல்லி பார்ப்போம். பாய் டால் black hair. அப்படியே சொல்லிட்டே பார்ப்போம். பாய் பாய் black hair. பாய்
அந்த இடத்துல நிக்கிறேன். அந்த ஃப்ளைங் கிஸ் அப்புறம் ஒரு ஹார்ட். எங்க லயா திருப்பி அதே மாதிரி ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. பாத்தியா? சூப்பர். லயா இறங்கணும் பத்திரம். ஓகே உமேர் கூட வந்து அழகா லயா வந்திருக்காங்க. லயா உனக்கு மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா? சிக்கன். ஐயோ கூட இருக்கா மட்டன் மட்டும் தான் முன்னாடி என்ன ஆண்டியா லயா இப்போ இந்த உமேர் தாத்தா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாரு. அதெல்லாம் கரெக்டா கேட்டுட்டு சாலை கூப்பிட்டு. ஓகே சிம்பிள். உங்களுக்கு யாரோ டால் மாதிரி கேட்குறீங்க அவன் கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். போயிடலாம். காலியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்பா பெரிய படம் பார்ப்பாரு. அம்மா எல்லாம் ஓகே சோ உமேர் அம்ச லயா உள்ள இருந்து யாரை கூப்பிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். வாங்க லயா. கூப்பிட்டுவாங்கன்னாங்க. அதுக்கு இந்த ஆளை ஏன் கூப்பிட்டீங்க? டாலே இல்லையா? ஏன் நான் டால் மாதிரி இல்லையா? லயா மத்தவங்க எல்லாம் உள்ள என்ன பண்ணாங்க? ஒரே சத்தமா இருந்துச்சு. பேட்மேன்மா நீ ஏடிஎம் வாட்ச்மேன் நீ ஏடிஎம் ரெடி பண்ண பாப்பா சொல்லு. ஆமா பயமுறுத்துறாரு. போலீஸ் தரேன்னு சொன்னாரு. மம்மால் புடிச்சு வரேன்னு சொன்னாரா? அவரே போலீஸ் புடிச்சிருவாங்க. ஒண்ணே புஷ்புன்னு சொல்ற தப்புன்றீங்களா? வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அவரோட உண்மையான பேர் தெரியும். ஆனா அது என்ன கேரக்டர்னு தெரியாது. அதாவது எப்பேற்பட்ட கெட்டப் ஒரு ப்ரொபோசலிஸ்டா உண்மையான பேர் தெரியுமா கேரக்டர் என்னன்னு தெரியாது. அப்படி போட்டுமா பாருங்க. யாருமா அது? உண்மையான பேர் என்ன சொல்லு? முகனண்ணா. முகனண்ணா. அவர் பிடிக்குமா உனக்கு? எங்க பார்த்தாரு? உங்க ஸ்கூல் வாசல்ல கடத்துவாரு. அப்படி என்னமா பண்ணுவாரு பொதுவா? அவரை அந்த குப்பையில போறாரு. ஆமா என் பேரு
நீங்க மட்டும் ட்ராப் பண்ணாதீங்க. வர்ஷினி ஹாய். நீ தானே கமல் சார் கூட போய் சூப்பர் சிங்கர்ல டான்ஸ் ஆடின? ஓ எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? சரி நீங்க ஒரு பாட்டு மட்டும் பாடுறியா? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபம் கை வீசும் போது காயும் மின்சாரமே உல்லாசமோடு ஆரங்கராரதம் இன்னொன்று பாடும் சொந்தம் என் தாயம் இழந்து ஓட்டலாம் நான் போகிறேன் வென்று ஆசித்தேன் நான் மேலேன் உல்லாசமோனம் காணுவானம் செல்லாமலை செல்லை என்னாலே நானது சோழி ஆகியோர் தாரதேசம் நீதான் போயிட்டு அங்க யாருமே ஒரிஜினல் கட்ட மாட்டாங்க, எல்லாரும் கெட்ட போட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி மாதிரி இருப்பாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு படத்தோட ரஜினி மாதிரி இருப்பாரு. கண்டிப்பா கண்ணாடி போட்டிருப்பாரு, திருட்டு முடி, ராஜகலை. பிடிச்சிருக்கியா? ஹாய் வர்ஷினி. ஆமா மின்ன இல்ல அம்மா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கா? சரி உன பயிர் இருக்கும் இருக்காங்க. வாங்க வாங்க. ஏதாச்சும் மாஸ்க் மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? மூக்கு ரஜினி மாதிரி. உனக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிட்ட ஏன் நல்ல பேர் உண்மையிலே நல்லா வருமா? போலாம் அதான். ஸோ மதுமிதா அம்சா வர்ஷினி உள்ள போய் யாரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வர்ஷினி. இன்னைக்கு மதுமிதாவோட பேரா இருக்கிறது கேட்மேன், பூனை மனிதன். சாதா பூனை இல்ல, கிழட்டு பூனை. எப்படி கரெக்டா அடையாளம் சொல்லியாங்க பாத்தீங்களா? யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவோம். எண்டிங் பாருங்க, எண்டிங் பாருங்க. வர்ஷினி, நீ சொல்லுதாமா உள்ள போய் எப்படி இவரை ஷூட் பண்ணி கொடுத்தாங்க? அக்கா வந்து ஐயா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மதுமிதா முன்னாடி எல்லாம் வச்சு வர்ஷினி உள்ள போய் அவங்களுக்காக பேக் பண்ணியிருக்கிறது நாமரேட்டா. ஓகே வர்ஷினி செல்வம், நீங்க வந்து மதுமிதா ஒரு கேன. ஓகே அடுத்ததாக மேலைக்கு நம்ம கூட போறது நந்தகுமார். நீங்க வந்து இங்க இருக்க செல்லங்கள்ல ஒரு செல்லத்தை பிக் பண்ணணும். இந்த பாப்பா, இந்த குட்டி பாப்பா. நீங்க அந்த அண்ணாக்குள்ள போறீங்களா? ஓகே வெரி குட். வாங்க. சூப்பர். ஹாய். உங்க பேர் என்ன? ஜாம்பிஸ்ரீ. ஜாமிஸ்ரீ. அழகா இருக்கீங்க. அக்காவா தங்கச்சியா கூட இருக்க குட்டிஸ் இல்ல நீங்க ரெண்டு பேரு? அவங்க யார், அக்காவா தங்கச்சியா? அக்கா. அவங்க அக்கா. இப்போ வந்து
தான் போவான். உடனே வந்து யாரும் உள்ள தான் போகணும். யார் வேணும்? இவங்கள தான் வேணுமா? அதான் வேணுமா? என்ன சொல்றாங்க சார்? என்னமா சொன்னாங்க? ஜோக் நிறைய ஜோக் நிறைய பண்ணிடுவேன். நிறைய ஜோக் பண்ணுவாரு. வேற சொன்னாங்க. நீ பார்த்துருக்கேன் நிறைய ஜோக்லாம். அது இந்த மாதிரி நான் நல்லா பண்றேன்னா ஒப்போ ஜோக்குனா ஒரு ஆள் இருக்காங்க. பா இல்ல இவன் வந்து ஒரு நல்ல ஜோக்கு சொல்லுவாரு. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஜோக்கு சொல்லுவான். இவன் வெறும் ஜோக்கு சொல்லுவாரு. நான் கொஞ்சம் மொக்க ஜோக்கு சொல்லுவேன். எந்த ஜோக் வேணும்? இந்த ஜோக் தான் வேணும். இப்ப ஜாமிஷி உள்ள போயிருக்காங்க. சோ அவங்க யாரை கூப்பிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஜாமிஷி. பயங்கரமான ஆள். கேட்டீங்க இது என்னங்க பக்திமானா நீங்க ஏப்பா தீபா பிரியா தீபா பிரியா யார் பிரியா எல்லாரும் பேசுறாங்க. எல்லாம் ஜோரா வந்து கை தட்டிங்க. பயங்கரமா இருக்க ஆளை கூப்பிட்டு சொன்னா ஒரு பச்சை புள்ளைய கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படி சொன்னங்க. பயங்கரமான ஆளை கூப்பிட்டு சொன்னா பச்சை புள்ள காஸ்டியூம் உள்ள வெடிச்சது. அதனால கைக்கு போட்டு இதான் சாமி கிளம்புறாங்க. புகழு நல்ல கஷ்டப்பட இந்த குழந்தை வந்து அந்த குழந்தை கேட்சி என்னன்னு கேட்டுச்சு. ஜோக் சொல்லுவாரான்ட்டு அந்த பாப்பா சொல்லி நல்ல ஜோக் இருந்தாங்க. அப்ப யாருன்னா உங்களோட பாசம் இருக்கு. அந்த பாயிண்ட் நான் பயங்கரமா இருக்கேன். ஆமா அந்த பாப்பா சிகப்பு கலர் காஸ்டியூம் போட்டுருக்காங்க. எங்க வீட்டுக்கு சிந்து போடுவாங்க. அந்த அங்கிள் நினைச்சு கூட்டு வந்துருக்கு. எனக்கு வேணாம்னு சொன்னீங்க. பயங்கரமா இருக்கிற ஆளை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆனா ஒரு பச்சை புள்ளையை கூப்பிட்டு வந்தாங்களே உங்களை பெருமையா சொல்றாங்க. பச்சை புள்ளையை கூப்பிட்டு வர சபா நான் சொன்ன மாதிரி நீ போன அப்புறம் இந்த அங்கிள் ஏமா சூஸ் பண்ண? அவர்தான் நல்லா ஜோக் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. மாட்டிக்கிட்டு இறக்கி புள்ளே. யார் சொன்னாங்க? அவரே சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாங்களாமா? அவரே சொன்னாரு. நான் தான் சொன்னேன்ல. கூட்டு வந்து இங்க வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஏமாத்த பாக்குறாங்களே. சொல்லுவேன் பரவாயில்ல போய் நான் வேணாட்டாங்க. நீங்க அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு நான் வேணாம்னு சொல்லவே இல்லையே சார். நீங்களே ஏற்றி விடுறீங்களா? நான் பண்ற டென்ஷன் உனக்கு சைக்கிள் மொத்தம் என்ன இது பெரிய ஜோக் இல்லையே, சிரிக்க தான் பாக்குறியா நீ? நந்தகுமார் இன்னைக்கு உங்களுக்கு பேரா இருக்கிறது புகழ். So, பாருங்க நம்ம ஒரு நிமிஷம் யாரும்
பாய். கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? ஓ பரவாயில்லைங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சின்சாங் பாய்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதான் அவரோட ஸ்கூல் இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல படிக்கிறேன். அதான் நல்லா படிப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படிக்க கேட்கறாங்க. அந்த கண்ணாடி போட்டு இருக்கார்ல அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதை கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு உள்ள போய் அதே மாதிரியான ஒரு பர்சனை கூட்டிட்டு ஓகேவா? நான் சொல்றதை கவனமா கேளுங்க. ஒருத்தன மண்டை வந்து பெருசா இருக்கும். ஓகே, நிறைய முடி இருக்கும். அவனை கூட்டு வந்து. ஏய் எந்த குப்பை யாரை சூஸ் பண்ணிட்டாங்க தெரியலையே. ஐயோ முடி நிறைய இருக்கா? அங்க போ முடி போ. நிறைய முடி இருக்காரு. Very good, guys. Very good. Okay.
நீ சொல்லு உள்ள போனல என்ன தங்க நடந்துச்சுல்ல ஸ்பைடர்மேன் பயம் இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் பயம் இருந்துச்சா அது யாரா இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்புறம் எப்படி உங்களை கண்டுபிடிச்ச கரெக்டா இவங்கெல்லாம் ஜாலி மாதிரி ஓகே சோ பிரியா மேம் இன்னைக்கு உங்க கூட பாரு இருக்கிறது